அன்றைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 50:15. செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தர் யாரை விடுவிப்பார் என்கிற தலைப்பிலே நாம் சில விஷயங்களை தியானிக்க இருக்கிறோம். பொதுவாக விடுவிப்பார் என்று சொன்னால் விடுதலை செய்வார் என்று அர்த்தம். நோயிலிருந்து விடுதலை செய்வார், பேயிலிருந்து விடுதலை செய்வார், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்வார், பலவிதமான போராட்டங்களிலிருந்து விடுதலை செய்வார், உலக பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்வார், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தலைமுறை பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை செய்வார் என்று பல விதங்களிலே விடுதலை குறித்து பார்க்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் யாரை விடுவிப்பார் என்கிற தலைப்பை நாம் பார்க்கிறோம். நாம் நினைக்கிற மாதிரி அவர் கூப்பிட்டா அப்படிலாம் கிடையாது, விடுதலை செய்வார், அவர் அப்படியே எது செஞ்சால் ஆண்டவரே அதை சொன்னால் மட்டும் அப்படிலாம் விடுதலை செஞ்சவர் அப்படிலாம் கிடையாது. அவர் உண்மையாகவே வசனத்தின்படி யாரை விடுவிப்பார், விடுதலை செய்வார் என்றுதான் பார்க்க போகிறோம். பாருங்க, சங்கீதம் 50:15 வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு சொல்றார். அப்போ ஒரு விடுதலை என்று வேண்டுமென்று சொன்னால் ஒரு ஆபத்து வரும் பொழுது நிச்சயம் இயேசுவை நோக்கி கூப்பிட பழக வேண்டும். பாருங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது மாத்திரம்தான் அங்கே விடுதலை செய்யக்கூடிய ஒரு நிலையில் தேவன் இருப்பார். அப்போ ஒரு ஆபத்து வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும்போது இன்னைக்கு நாம யாரை நோக்கி கூப்பிடுறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை நோக்கி கூப்பிடுறோம், மனுஷனை கூப்பிடுறோம், சூழ்நிலையை பார்த்துட்டு தெரிஞ்சவங்களை கூப்பிடுறோம், அடுத்து உலக காரியங்களை கூப்பிடுறோம், அடுத்து மற்ற உலக காரியங்களை வைத்து தான் செய்யலாம்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஆபத்து வரும் பொழுது இயேசுவை நோக்கி கூப்பிட பழக வேண்டும். அப்படி இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் அவர் விடுவிப்பார். அதான் வேதம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் விடுவிப்பேன்னு சொல்றார். அப்போ யாரை கர்த்தர் விடுவிப்பார் என்று பார்க்கும் பொழுது இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் அவர்களை விடுவிப்பார். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு முறை படகுல போகிறாங்க. போகும் பொழுது அநேக பார்த்தீங்கன்னா புயல்களும் அநேக பெருங்காற்றம் அவங்களை என்ன செய்யுது, மோதுது, படகு கவிழ்த்து போடுற மாதிரி இருக்குது. அவங்க ஆபத்து நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க நினச்சா என்ன செஞ்சாங்க, மீனவர்கள் அவங்க மீன் பிடிக்கலாம். அப்போ அவங்க என்ன செய்யலாம், நீச்சல் வச்சு போயிருக்கலாம். எத்தனையோ விதமான மீன்களை பிடிச்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் செய்திருக்கிறாங்க. அவங்க நினச்சா கடலுடைய வேகம் தெரியும், காற்றுடைய கொந்தளிப்பு எல்லாம் தெரியும், கடல் கொந்தளிப்பு காற்று எல்லாம் தெரியும். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு ஒன்றும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க சுயத்தின்படி என்ன செய்யலாம், அந்த நேரத்தை செயல்படலை. அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க, ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆபத்து காலத்தில் என்ன செஞ்சாங்க, இயேசு நோக்கி கூப்பிட்டாங்க. உடனே என்ன செய்தார், அவர்களுக்காக இயேசு எழுந்து நின்று விடுதலை செய்தார். அப்போ இதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக யாரை விடுவிப்பார் என்றால், சங்கீதம் 91:14 சொல்லுகிறது, என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிற யாராக இருந்தாலும் நான் விடுவிப்பேன்றார். அப்போ ஆண்டவர் செய்யணும், வாஞ்சியை காட்ட வேண்டும், ஆர்வத்தை காட்ட வேண்டும், மனதை அவர் பக்கமாய் நேசித்து திருப்ப வேண்டும். அப்படி யாராக இருந்தாலும் அவர்களை விடுவிப்பார். எடுத்துக்காட்டாக தானியேல் என்கிற மனிதனை பார்க்கலாம். பாபிலோன் நாட்டில் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார். ஒட்டுமொத்த பாபிலோன் நாட்டையே நேபுகாத்நேச்சார்ங்கிற ராஜா அரசாண்டு கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு சட்டம் ஏற்றுகிறார், பெரிய ஒரு பொறிச்சலை நிறுத்தி இதை பணிந்து கொள்ள வேண்டும், இல்லை சிங்க கெவியில் போட்டுருவேங்கிறார். ஆனால் இவருடைய வாஞ்சை எல்லாம் உயிர் மேலே இல்லை, இவருடைய வாஞ்சை எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற பொருட்கள் மேலே இல்லை, வெகுமானங்கள் மேலே இல்லை. அவன் சொல்லுதான், நீ ராஜாவோட கட்டளை கீழ்ப்படி, நீ கீழ்ப்படிஞ்சு நீ அவர் நிறுத்தின சிலையை வழிபட்டால் உனக்கு வெகுமானங்களை தருவேன், இல்லைன்னா நான் செய்வேன் பார்த்தீங்கன்னா அவனை உயர்த்துவேன்னு சொல்கிறான். அவன் வெகுமானங்களை அவன் உள்ளம் வாஞ்சிக்கவில்லை, அவன் உயிரையும் வாஞ்சிக்கவில்லை. அவன் என்ன செய்வான், என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை மாத்திரம்தான் என்ன செய்வான், தலைவணங்குவேன் சொல்லி அவர் பக்கமாய் தன் இருதயத்தை வாஞ்சியாக என்ன செய்யறான், அவன் காப்பாற்ற வாஞ்சியை கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படிப்பட்ட தானியேல் சிங்கக்கவியில் போடப்பட்ட போது கூட கர்த்தர் அவனை விடுவித்தார். அப்போ அவனுடைய வாஞ்சை வெகுமானங்கள் மேலே இல்லை, பரிசு மேலே இல்லை, உயிர் மேலே இல்லை, இது மேலே இல்லை, ஆண்டவர் மேலே மட்டும்தான் இருக்குது. அப்போ வாஞ்சையில் உடனே விடுவிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் யாரை நோக்கி விடுவிப்பார் என்று பார்த்த பொழுது, ஆபத்து காலம் வரும் பொழுது, பிரச்சனை வரும்போது அவர் உண்மையாக கூப்பிடும் பொழுது, நோக்கி கூப்பிடும் பொழுது விடுவிப்பார் என்று பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக சீஷர்களை பார்த்தோம். இரண்டாவதாக வாஞ்சியா இருக்கிறவர்களை, தன்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவர்களை அவர் விடுதலை செய்வார் சொல்லி பார்த்தோம். தானியேலை எடுத்துக்காட்டாக பார்த்தோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதரிலும், ஒவ்வொரு அதிகாரிகளும், ஒவ்வொரு நபரும்
யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் மாத்திரம் தான் விடுவிப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை எப்படிப்பட்ட நபர்களை விடுவிப்பார்னா, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை தன்னிடத்தில் வாங்கியா இருக்கிறவர்கள் தான் விடுவிப்பார் என்று பார்த்தோம். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இதை உணர்ந்தவர்களாக, உண்மையாகவே பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது இயேசுவை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. அவரிடத்தில் வாஞ்சியாருங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த வார்த்தை முடி நீங்கள் வாழ்ந்து விடுதலை பெற்றுக்கொள்ளவும், இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.